ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். காட்டில் ஒரு மான் ஓடி ஆடி விளாண்டுட்ருக்கு. அப்போ அந்த பக்கமாக 2 வேடர்கள் வராங்க. அந்த மானை பார்த்துடுறாங்க. அதை பிடிக்கிறதுக்காக விரட்டுறாங்க. அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக மான் வேகமாக ஓடுது. இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. அப்போ அந்த ஓடிக்கிட்டு இருந்த மான் பக்கத்தில் இருந்த ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே பூந்துடுது. வேடர்களும் அந்த மானை துரத்திக்கிட்டே அந்த தோட்டத்துக்குள்ளேயும் வந்துடுறாங்க. மான் அந்த அடர்ந்த ஒரு பெரிய திராட்சை கொடியோட பின்னாடி போய் மறைஞ்சிக்குது. மானை துரத்திக்கிட்டு வந்த வேடர்களும் ரொம்ப நேரம் தேடிட்டு இவங்க கிடைக்கலையே அப்படின்னு சுற்றி வராங்க. இது நினச்சிக்குது வேடர்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதி அடையுது. அதோட கண்ணில் அப்போ பசுமையான திராட்சை இலைகள் படுது. ஆனால் இது அதோட நிழலில் தான் இது மறைஞ்சே இருக்குது. தனக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த திராட்சை இலைகள் மேலே அதுக்கு எந்த நன்றி உணர்ச்சியும் ஏற்படலை. கொஞ்ச நேரத்திலேயே அது எல்லா இலையையும் கடித்து சாப்பிட்ருது. அப்போ அந்த இடத்துல வெறும் கொடி மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த தோட்டத்தில் அந்த மானை தேடி அழிஞ்சிட்டு இருந்த வேடர்கள் சரி இனிமேல் மான் கிடைக்காது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா இந்த மான் அவங்க கண்ணில் பட்டுடுது. உடனே அதை வில்லை இது கொண்டுடுறாங்க. தன்னை காப்பாற்றின அந்த திராட்சை கொடிக்கே துரோகம் இழைக்கிற மாதிரி அந்த இலைகளையே அது தின்னதுனால தான் அது வேடர்களோட பார்வையில் பட்டு அதோட உயிரையே இழக்க நேருது.